which option you think it's a good option? சில இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரிஸ்க் அதிகமாக இருக்கும், சில இன்வெஸ்ட்மெண்ட் வந்து லெஸ் ரிஸ்க் இருக்கும். பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் உண்மையிலுமே அது கிடையாது. கோல்டோட கம்பேர் பண்ணும்போது ப்ராப்பர்ட்டியில் ரிட்டர்ன்ஸ் நிறையா வரும். இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஷேரோ மியூச்சுவல் ஃபண்டோ கம்பேர் பண்ணும்போது நீங்கள் ப்ராப்பர்ட்டி பை பண்ணும்போது அந்த ப்ராப்பர்ட்டியில் வர ரிட்டர்ன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது வந்து டிடிசிபி நான் கிட்ட வந்து எல்லா ப்ராப்பர்ட்டியுமே டிடிசி அப்ரூவோட தான் இருக்கும். ஸோ அந்த டிடிசிபி அப்ரூவல் நம்பர் சரியாக இருக்குங்க. என்னுடைய பர்சனலாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா லோன் போயிட்டு உங்கள் ப்ராப்பர்ட்டி வந்து நல்ல விஷயம். இப்போ திருச்சி பொறுத்த வரைக்கும் திரைநகர் தற்போது நிறைய இடங்கள் இருக்குது. இப்போ அதெல்லாம் வந்து டெவலப் ஆயிடுச்சு. ஒரு 10 வருஷத்துக்குள்ளேயோ இல்லை ஒரு 5 வருஷத்துக்குள்ளேயோ நம்ம எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணி அந்த லோனை க்ளோஸ் பண்ணாங்கன்னா அதில் பெனிஃபிட் அதிகமாக. இதுதான் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு எதையுமே நம்ம சூஸ் பண்ண முடியாது. இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு பார்க்குறாங்கன்னா எங்கள் ஃபியூச்சருக்கு அது ரொம்ப யூஸ் ஆகும். பட் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கனால எதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலான்னு ஒரு அனலைசேஷன் வந்துருச்சு. So in the topic பேசுறதுக்கு we have an expert, Mr. Prabhu here, who will be telling us all about this investment. Thanks for joining us, sir. So interview start பண்ணலாமா? போகலாம். ஸோ இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்க்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு சார். விச் ஆப்ஷன் யூ திங்க் இட்ஸ் அ குட் ஆப்ஷன்? ஆமாம், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம நாட்டில் வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா சில இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரிஸ்க் அதிகமாக இருக்கும், சில இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து லெஸ் ரிஸ்க் இருக்கும், சில இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஜீரோ ரிஸ்க் இருக்கும். ஸோ நம்ம என்ன மாதிரியான ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அது ஒவ்வொருத்தருடைய தனி மனிதனுடைய சம்மந்தப்பட்டது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அது வந்து ஹை ரிட்டர்ன்ஸ் இருக்கும், ஹை ரிஸ்க் இருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா மாடரேட்டாக இருக்கும். ப்ராப்பர்ட்டி இதில் போகலாம், ரோடில் போகலாம். இந்த மாதிரி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. அது ஒவ்வொருத்தரும் தனி மனிதர் அவருக்கு எந்த மாதிரியான விருப்பம் போகிறாரோ, எந்த மாதிரியான ரிஸ்க் எடுக்காரோ அதை பேஸ் பண்ணி அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நிறைய பேர் வந்து லைக் கோல்ட் பாண்ட்ஸ் அந்த மாதிரி போகிறாங்க. கட்டாயம். ஸோ அது எப்படி சார், அது ஓகேவா? அதாவது இப்போ வந்து நம்ம நாட்டில் வந்து பெஸ்ட் இன்வெஸ்ட் பண்ண என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரீசன் என்னன்னா நம்ம கண் கூட பார்த்துட்டு இருக்கோம். கோல்டுடைய அந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் வந்து ஏறிட்டே இருக்கும். இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு 5 பவுன் எடுத்திருப்போம். அதே வேலைக்கு வந்து இன்னைக்கு 1 பவுன் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், எச்சரத்தில் எனக்கு. ஸோ அப்போ என்னன்னா நம்ம கண்ணால் பார்க்கும்போது, ஸோ நம்ம கோல்டில் பண்ணும்போது நமக்கு நிறைய ரிட்டர்ன்ஸ் வந்து நினைக்கலாம். பட் ஆனால் உண்மையிலுமே அது கிடையாது. என்னுடைய அனுபவத்தில் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா 10 வருஷத்துக்கு முன்னாடியோ ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடியோ நம்ம வந்து ஒரு மனிதனுடைய தனி மனிதனுடைய அந்த பையன் கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க, அவருடைய வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வருமானம் அதை வச்சு ஒரு நகை வாங்குறாங்க. இன்னைக்கு ஒரு 18 வருஷம் கழிச்சு அவங்களுடைய வருமானம் அதிகமாக இருக்கும். ஸோ அன்னைக்கு வந்து என்னால் வந்து ஒரு 2 பவுன் நகை வாங்க முடியும்னா இன்னைக்கு என்னால் இந்த பவுன் ரேட் என்ன இன்க்ரீஸ் ஆகிருக்குதோ அதே அளவுக்கு வாங்குற அளவுக்கு என்னுடைய வருமானம் அதிகமாக இருக்குது. ஸோ ஆனால் இது வந்து ஒரு மாயே இருக்கும். வெளியிலேருந்து பார்க்கும்போது இந்த நகையுடைய ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக மாதிரி இருக்கும். ஆனால் உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா அதுல வந்து ரிட்டர்ன்ஸ் பெருசாக வந்துச்சுன்னா இருக்காது. கட்டாயம் இருக்கும், அதாவது ஒரு அளவு இருக்கும். இல்லையா மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது இதில் வர அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம எதுக்காக எல்லாரும் வந்து நகையை தேடி போகிறோம், எதுக்காக அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஒரு வீட்டில் வந்து ஒரு எமர்ஜென்சியான ஒரு சூழ்நிலை வருது, ஒரு கல்யாணமோ ஒரு எமர்ஜென்சி வரும்போது இம்மீடியட்டாக அதை பேங்க்ல கொண்டு வந்து நம்ம வந்து நகைக்கடை வச்சுட்டு குறைஞ்ச வட்டியில் கிடைக்குது. ஸோ அதுக்காக தான் வந்து எல்லாரும் நம்ம நகைக்கு போகிறாங்க. அதுக்கு இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் என்ன போகிறாங்க அப்படின்னா கோல்டு பாண்ட் இருக்குது. பட் கோல்டு பாண்டில் வந்து ஒரு சில நடைமுறை சிக்கல்கள் என்ன இருக்குன்னா அதுக்கு வந்து நம்ம டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், பேங்க் போகணும், இல்லை யாராவது ஒருத்தர் நம்ம சாப்பிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால அது வந்து ஒரு படித்தவங்க தான் பண்ணணுங்கிற அளவுக்கு அது இருக்குது. இப்போ கொஞ்சம் நம்ம அரசாங்கத்தில் வந்து அந்த நடைமுறை சிக்கல்லாம் குறைச்சிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஷேரோ மியூச்சுவல் ஃபண்டோ கம்பேர் பண்ணும்போது நீங்கள் ப்ராப்பர்ட்டி பை பண்ணும்போது அந்த ப்ராப்பர்ட்டியில் வர ரிட்டர்ன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நீங்கள் கோல்டு பாண்டை கம்பேர் பண்ணும்போது ப்ராப்பர்ட்டியில் வர ரிட்டர்ன்ஸ் வந்து நமக்கு அதிகமாக கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இது அதுன்னு சொல்கிறதோட நம்ம சூஸ் பண்ணுறது பொறுத்து இருக்குது. அதை பேஸ் பண்ணி நம்ம ப்ராப்பர்ட்டி எடுத்துட்டோம்னா நமக்கு கிடைக்க வேண்டிய ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமாக கிடைக்கும். ஓகே.
இப்போ கம்பேரிட்டிவ்லி நீங்க வந்து கோல்டு விட ப்ராப்பர்ட்டி தான் சொல்றீங்க. ஸோ ப்ராப்பர்ட்டியில வந்து எப்படி ப்ராஃபிட் கிடைக்கும், என்ன மாதிரி ப்ராஃபிட் இருக்கும் சார்? இல்லை, நீங்கள் கேட்ட கொஸ்டின் வந்து நல்ல கொஸ்டின். அது நமக்கு வந்து இதுதான் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு எதையுமே நம்ம சூஸ் பண்ண முடியாது. டிபெண்ட்ஸ் அப்பான் த ரிஸ்க். ஆனால் கோல்டோட கம்பேர் பண்ணும்போது ப்ராப்பர்ட்டியில் ரிட்டர்ன்ஸ் நிறையா வரும். அதுவே வந்து கோல்டோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கம்மியாக பண்ணக்கூடாதுன்னு இல்லை, கோல்ட்லேயும் பண்ணலாம். பட் கோல்டோட கம்பேர் பண்ணும்போது ப்ராப்பர்ட்டியில் வந்து நம்ம ரிட்டர்ன்ஸ் நிறையா வரும். அது எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ப்ராப்பர்ட்டியில் பண்ணும்போது இட்ஸ் அ டெட் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்க. அதாவது அங்கே வந்து மந்த்லி நமக்கு எந்த ரிட்டர்ன்ஸும் வராது. அதை நம்ம எப்போ வந்து சேல்ஸ் பண்ணுறோமோ இல்லை விற்கிறோமோ அப்போ தான் அதுலேருந்து நமக்கு ரிட்டர்ன்ஸ் வரும். நம்ம உதாரணத்துக்கு ஒரு 20 லட்ச ரூபா கொடுத்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருப்போம். அது வந்து ஒரு 5 வருஷமோ 6 வருஷமோ கழிச்சு அது வேற யாராவது ஒருத்தருக்கு வந்து நம்ம விற்கும்போது அதோடைய ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 20 லட்ச ரூபாய்க்கு வாங்கின அந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு 40லேருந்து 50 லட்சம் போகும். அது வந்து ஒரு 30 லட்ச ரூபா நமக்கு வந்து ஒரு லாபம் ஈட்டி தர மாதிரி இருக்கும். அது ஸோ நம்ம வந்து கோல்டோட கம்பேர் பண்ணும்போது ப்ராப்பர்ட்டி இஸ் அ பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஆனால் அந்த ப்ராப்பர்ட்டியை எங்கே சூஸ் பண்ணுறோம், எந்த லொக்கேஷனில் வாங்குறோம், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை பேஸ் பண்ணி தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டானு நம்ம டிசைட் பண்ண முடியும். ஸோ சார், நீங்கள் வந்து இப்போ ப்ராப்பர்ட்டி தான் வந்து நம்ம பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லிப்போம். அந்த ப்ராப்பர்ட்டி எப்படி நம்ம சூஸ் பண்ணுறோம்? அதாவது நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம கோல்டோட கம்பேர் பண்ணும்போது ப்ராப்பர்ட்டி நம்ம பெஸ்ட்டுன்னு சொல்கிறோம்ல. அதுக்காக நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே போய் ப்ராப்பர்ட்டி வாங்கினாலும் இதே மாதிரி ரிட்டர்ன்ஸ் இருக்கும் இருக்காது. ஸோ அப்போ நம்ம எந்த இடத்துல அந்த ப்ராப்பர்ட்டி வாங்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது என்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து ஷேர் மார்க்கெட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். அதை ரிஸ்க்குன்னு சொல்கிறோம், ரிட்டர்ன்ஸ் நிறைய வருது. ஸோ எல்லா ஷேர்லையுமே ரிட்டர்ன்ஸ் நல்லா வருமானா வராது. டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த கம்பெனி, அந்த கம்பெனியோட பேக்ரவுண்டு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் ரிட்டர்ன்ஸ் வரும். அதே மாதிரி தான் ப்ராப்பர்ட்டியும் நம்ம ப்ராப்பர்ட்டியை வந்து எந்த இடத்துல வாங்குறோமோ அதை பேஸ் பண்ணி ரிட்டர்ன்ஸ் வருது. அதை எப்படி நம்ம சூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டீங்க. அதை எப்படி நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லொக்கேஷன் வந்து நல்ல அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட் அதிகமாக இருக்கும். ஆனால் ஆல்ரெடி டெவலப் ஆகிருக்குன்னா அங்கே அடுத்தடுத்து பெரிய கட்டிடமோ இல்லை புதுசாக ஒரு நிறுவனமோ எதுவுமே வராது. அந்த இடத்துல எல்லாமே கமர்ஷியலோ ரெசிடென்ஷியலோ வாங்கிருக்கும். ஸோ அந்த இடத்துல நல்ல ப்ரைஸ் இருக்கும். நீங்கள் அந்த இடத்துல ஒரு புதுசாக ஒரு ப்ராப்பர்ட்டியை நம்ம வாங்கணும் அப்படின்னா அதோடைய அப்ரிசியேஷன் ஸ்லோவாக தான் க்ரோத் இருக்கும், ஃபாஸ்ட்டாக இருக்காது. இன்னொரு ஆப்ஷன், நீங்கள் வந்து ஓகே இந்த இடத்துல போனோம்னா நமக்கு விலை கம்மியாக இருக்குது, ஸோ நமக்கு வந்து அதிகமான விலை கிடைக்கும் பிற்காலத்தில் அப்படின்னு யோசிச்சுட்டு அவுட்டரில் போய் வாங்கினோம்னா அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோத் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ இப்போ என்னன்னா, இது ரெண்டுக்கும் நடுவில் ஃபாஸ்ட்டாக எந்த இடத்துல வந்து அந்த சுற்றி இருக்கிற இடத்துல புது புது நிறுவனம் வரும், ஒரு மால் வரும், ஒரு கமர்ஷியல் வரும், ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி எந்த இடத்துல அதிகமாக வருதோ, அடுத்த ஒரு 10 வருஷத்துல வருதோ 15 வருஷம் வருதோ, அந்த இடத்த நம்ம சூஸ் பண்ணி அங்கே நம்ம ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னா நான் முதல் சொன்னதுக்கும் 2வது சொன்னதுக்கும் நடுவில் வருது. ஸோ இப்போ என்னன்னா, முதல் சொன்ன இடத்துல வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து உதாரணத்துக்கு ஒரு 30,000 வச்சுக்கோங்களேன். 2வது சொன்ன இடத்துல வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் 500 இருக்கும். அந்த நடுவில் சொன்னது ஸ்கொயர் ஃபீட் வந்து ஒரு 5,000 ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த க்ரோத் வந்து 5,000 வாங்குற இடத்துல க்ரோத் வந்து அதிகமாக இருக்கும். ஒரு 10 வருஷம் கழிச்சு நீங்கள் சேல் பண்ணும்போது அந்த ரேஷியோ பார்த்தோம்னா, நான் எந்த இடத்துல டெவலப் பண்ணிட்டு இருக்குதோ அங்கே வர ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னா, எந்த இடம், எந்த லொக்கேஷன் நமக்கு அடுத்த 10 வருஷத்துல ஒரு 15 வருஷத்துல டெவலப் ஆகுதோ அந்த மாதிரி இடத்துல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னா நமக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் அது இருக்கும். இப்போ திருச்சியில வந்து ரியல் எஸ்டேட் அதான் பூம் ஆயிட்டு இருக்கு. ஸோ அது உங்க ஒப்பீனியன் சார்? அதாவது இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துட்டீங்க அப்படின்னா முதல் இடத்துல வந்து சென்னைன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் சொல்லுவாங்க. இப்போ வந்து கொஞ்சம் திருச்சி வந்து எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. எதுக்காக திருச்சி எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நான் முதல் சொன்ன ஒரு கேள்வி கேட்டீங்க, அதுக்கான என்ன பதில் சொல்லணும், அதே பதில் இதுதான். சென்னை நல்ல டெவலப் ஆயிடுச்சு. இப்போ சென்னையில் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னா நம்ம அவுட்டுக்கு தான் இருக்கும். இப்போ வந்து சென்னைக்கு மிக அருகில் அப்படின்னு சொல்லிட்டு செங்கல்பட்டு வரைக்கும் வந்துட்டாங்க, அதே சென்னைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்காக நான் வந்து அங்கே வாங்குற ப்ராப்பர்ட்டி வந்து க்ரோத் இருக்காதுன்னு சொல்லலை, கட்டாயமாக க்ரோத் இருக்கும். அடுத்தது நம்ம கோயம்புத்தூர் என்னன்னா, ஒரு பக்கம் வந்து மலைகள் அதிகமாச்சு, ஹில்ஸ் வந்துருச்சு,
இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டேட்டுக்கு போயிடுவோம் நம்ம கேரளா ஸ்டேட் போயிட்டு. ஸோ ரிமைனிங் இருக்கிற 2 சைட்டில் தான் அந்த கோயம்புத்தூர் டெவலப் ஆகிட்டு இருக்குது. சிட்டி நல்லா டெவலப் ஆகிடுச்சு பாருங்க. ஸோ இப்போ அவங்களும் அவுட்டருக்கு வந்துட்டாங்க. இப்போ அவங்க எல்லாமே 2 கோயம்புத்தூரும் சரி சென்னையும் சரி நல்லா டெவலப் ஆயிடுச்சு. நான் முதல் சொன்ன கொஸ்டின்ல நல்ல டெவலப் ஆன இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்தோட மதிப்பு அதிகமாக இருக்கும். ஆனால் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அதோடைய growth வந்து இருக்கும், பட் கம்மியாக இருக்கும். திருச்சி வந்து இப்போ வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டு இருக்கிற ஒரு சிட்டி. ஸோ மற்ற ஊரை கம்பேர் பண்ணும்போது, மற்ற சிட்டியை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் திருச்சியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டியில் இந்த ரிட்டர்ன்ஸ் வந்து நல்லா இருக்கும். நீங்கள் வந்து சென்னையிலையோ கோயம்புத்தூர்லேயோ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குற இடத்துல இங்கே கொஞ்சம் ஸ்கொயர் ஃபீட் அதிகமாகவும் வாங்கிக்கலாம். நமக்கு ஃபியூச்சரில் ரிட்டர்ன்ஸ் அதிகமாகவும் கிடைக்கிறது. ஸோ அதனால தான் இப்போ வந்து எல்லாருமே திருச்சி ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் இப்போ நிறைய திட்டங்கள் வந்து கவர்மெண்ட்ல இருந்து திருச்சிக்கு வந்துட்டு இருக்குது. இப்போ திருச்சி ஏர்போர்ட் வந்து இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டாக இருந்தது. இப்போ இந்த டவுன் நல்லா பெருசாகிட்டாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏற்காட்டுக்கு இருக்குது. நிறைய ப்ரைவேட் ஐடி பார்க்ஸ் வந்துட்டு இருக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அவங்களும் ஐடி பார்க் பண்ணுறாங்க. ஸோ இப்போ எல்லாமே வந்து திருச்சியை ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. இன்னைக்கு நம்ம திருச்சியில் வந்துட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா நம்முடைய எதிர்காலத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து அந்த டெவலப்பிங் சிட்டியில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு இருக்கேன், ப்ராப்பர்ட்டி வாங்கலான்னு இருக்கேன். பட் எனக்கு எப்படி தெரியும் அது வந்து ட்ரஸ்ட்வர்தியாக இருக்குது? நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது அந்த ப்ராப்பர்ட்டியுடைய டைட்டில் பார்ப்பாங்க, லீகல் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. அது லீகல் கிளியராக இருக்குதா, அந்த ப்ராப்பர்ட்டியில் வேறு ஏதாவது டிஸ்பியூட் இருக்கான்னு பார்ப்போம். அதே மாதிரி அந்த ப்ராப்பர்ட்டியுடைய ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ்னு சொல்லுவாங்க. கவர்மெண்ட் சைடு வந்து ரெவன்யூ பட்டா சிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ் எல்லாம் சரியா இருக்கான்னு பார்க்கணும். இதை பார்த்துட்டு அப்புறம் நமக்கு அது சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது அப்படின்னா அப்போ அந்த ப்ராப்பர்ட்டியை பை பண்ணுறது. அதுக்கு வந்து நிறைய சப்போர்ட்ஸ் வந்து லீகல் அட்வைசர்ஸ் இருப்பாங்க, இந்த ப்ராப்பர்ட்டிக்குன்னு இருப்பாங்க. நம்ம அவங்களோட ஒரு அட்வைஸ் கேட்டுட்டு அந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம போகலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ரியல் எஸ்டேட் சேல்ஸ் பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா அவங்க டெவலப்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு வந்து திருச்செந்தூர் இல்லை எந்த ஊரில் அவங்க சேல்ஸ் பண்ணாலும் அந்த ஊரில் இருக்கிற பெஸ்ட் அட்வைஸ் இருப்பாங்க. அவங்களுடைய எதில் ஒப்பீனியன் வச்சுருப்பாங்க. அந்த ஒப்பீனியன் பார்த்துட்டு அது நமக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாலே நம்ம அந்த ப்ராப்பர்ட்டி வாங்கிக்கலாம். கடைசியாக நம்ம அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து அட்வான்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ப்ராப்பர்ட்டி யாவது பேரில் இருந்துன்னு சொல்லிட்டு வில்லங்க சான்றிதழ்னு சொல்லுவாங்க, ஈசி போட்டு பார்க்கறதுக்காக அந்த சர்டிஃபிகேட்டில் அந்த ப்ராப்பர்ட்டி யார் வேணுங்க இருந்தோ அதை பார்த்துட்டு அதை நம்ம உறுதி செஞ்சுட்டு நம்ம ப்ராப்பர்ட்டியை வாங்க வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து அந்த ப்ராப்பர்ட்டி நம்ம வாங்க போகிறோம்னா அதோட லீகல் ப்ரொசீஜர்ஸ் என்ன சொல்லி முதல் சொன்ன மாதிரி தான். அதாவது என்னன்னா அந்த லீகல் டைட்டில் சொல்லுவாங்க. அதாவது உதாரணத்துக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து என்னோட பேரில் இருக்குது, நான் தான் உங்களுக்கு சேல் பண்ணுறேன் அப்படின்னா அந்த டாக்குமெண்ட் நேம் இருக்குன்னு பார்க்கணும். இந்த என் பேருக்கு முன்னாடி நான் யார்கிட்ட இந்த ப்ராப்பர்ட்டி வாங்குவேன், அவங்க யார்கிட்ட வாங்கினான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கெட்ச் மாதிரி போடுவாங்க. அந்த லேயர் பார்ப்பாங்க. அது பார்த்ததுக்கு அப்புறம் கரெக்டாக மாறி வந்துச்சுங்களா, அந்த டாக்குமெண்ட் நம்பர்ஸ் கரெக்டாக இருக்குதா, ஸோ ஈஸியில் என்னுடைய நேம் வந்து ரெஃப்ளெக்டாக இருக்குதா, இல்லை நான் இதுக்கு முன்னாடி ஏதாவது பேங்க்ல லோன் வாங்கியிருக்கேன்னா இந்த லோன் வாங்கிட்டு அந்த லோனை ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணிட்டு அவங்க வந்து இன்வெஸ்ட் ஆகிக்கலாம். இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தலாம். இது நீங்களே பார்க்கணும்னு பார்க்கலாம். அல்லது நம்ம ஏதாவது ஒரு லீகல் அட்வைஸ் இருக்காங்க, அட்வொகேட்ஸை கொடுத்தோம்னா அவங்க விஷயத்தை கொடுத்துருவாங்க. ஓகே ஓகே சார். இப்போ நீங்கள் பேங்க் லோன்னு சொன்னீங்க, நிறைய பேர் வந்து அந்த ஆப்ஷன் எடுப்பாங்க பேங்க் லோன் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு. பட் என்னன்னா அவங்களே வந்து பேங்க் லோன் எப்படி அப்ளை பண்ணுறது, அது என்ன ப்ரொசீஜர்ஸ் வந்து நிறைய பேர் யோசிப்பாங்க. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் இப்போ பேங்க் லோன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு கைண்டாக அவங்க ஒரு ப்ரொமோஷன் தான் பண்ணுறாங்க. ஸோ இப்போ என்னன்னா அவங்க வந்து பேங்க்கில் வந்து லோன் அப்ளை பண்ணி அந்த ஃபண்டை வச்சு ப்ராப்பர்ட்டி வாங்கலாம். அது வந்து பெஸ்ட் ஆப்ஷன் வந்து. என்னுடைய பர்சனலாக நான் சொல்கிறது என்னன்னா, நீங்கள் வந்து ஒரு வீடு கட்டுறதுக்கும் சரி இல்லை ஒரு இடம் வாங்கணும் நம்ம லோன் அப்ளை பண்ணி வாங்குறது நல்ல விஷயம். என்னன்னா கட்டாயம் இந்த பேங்க் வந்து லீகல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணிடுவாங்க. ஸோ வெரிஃபை பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் ஹாப்பி ஆகிடலாம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிலாம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, வில்லங்கம் இல்லை, சரியாக இருக்குதுன்னு முடிவு பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணால் மோஸ்ட்லி அந்த ரியல் எஸ்டேட் டெவலப்பர்ஸே வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை ஏற்கனவே வந்து அவங்க பேங்க்கில் ஒப்பீனியன் வாங்கி வச்சுருப்பாங்க, அதே மாதிரி அப்ரூவ் ஆகி வச்சுருப்பாங்க, லோன் அப்ரூவல். ஸோ உங்களுடைய பேப்பர்ஸை மட்டும் கொடுத்தாலே போகும், அவங்களே லோன் கொடுத்துருவாங்க. அது வந்து 2 வெரைட்டியாக பிரிச்சுக்குவாங்க, 2 கேட்டகரியாக பிரிச்சுக்குவாங்க. ஒன்று பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க இன்கம் டேக்ஸ் பேப்பர்ஸை கொடுத்தா போதும். அடுத்தது மந்த்லி சேலரிக்கு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களோட சேலரிஸ்.
அவரோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் இதை கொடுத்துட்டு அவங்க வந்து அதை ஸ்டெபிலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளோ எலிஜிபிலிட்டி பார்ப்பாங்க. அதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அவங்க வந்து லோன் சாங்ஷன் பண்ணுவாங்க. முன்னாடி தான் ஒரு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போ வந்து எல்லா பேங்க்ஸுமே வந்து லோன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னுடைய பர்சனலாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, லோன் போயிட்டு உங்கள் ப்ராப்பர்ட்டி வந்து நல்ல விஷயம். த சேம் டைம் நீங்கள் 15 வருஷம் 20 வருஷம் சொல்லிட்டு அந்த லோன் தெளிவு போடுவாங்க. அது அத்தனை வருஷமும் பே பண்ணக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் ஒரு 10 வருஷத்துக்குள்ளேயோ இன்னும் ஒரு 12 வருஷத்துக்குள்ளேயோ நம்ம எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணி அந்த லோனை க்ளோஸ் பண்ணால் தான் அதில் பெனிஃபிட் அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பேசிட்டு இருக்கோம். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பேசிட்டு இருக்கும் போது லோன் போயிட்டு அந்த ப்ராப்பர்ட்டி வாங்கி அதுக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் நம்ம பே பண்ணி சேல் பண்ண வரும் பொழுது ரிட்டர்ன்ஸ் கம்மியாயிருக்கும். ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம்னா லோன் போகணும்னு சொல்லலை, பட் முடிஞ்ச வரைக்கும் அந்த லோனை சீக்கிரம் க்ளோஸ் பண்ணிக்கிறது நல்லது. அது இப்போ வந்து லைக் இப்போ ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டோம், பட் நெக்ஸ்ட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் தட் இஸ் ஆல்சோ பீரியட். அது வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் முன்னாடி தான் அதான் இப்போ என்னன்னா நிறைய கவர்மெண்ட்ல வந்து நிறைய சிஸ்டம் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ ஆன்லைன்லேயே கொண்டு வந்துட்டாங்க. முதல்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம டைப் பண்ணிட்டு நம்ம ஃபோட்டோலாம் ஒட்டி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து எல்லாமே ஆன்லைன்லேயே அதை அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று வாங்குறோம்னா முதல் நாள் அந்த தமிழ்நாடு அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வெப்சைட்டில் போயிட்டு நம்ம அந்த ப்ராப்பர்ட்டி டீட்டெயிலாம் ஃபீட் பண்ணிவிட்டு நம்மளுடைய நேம், ஆதார், பேன் இது எல்லாமே என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் அவங்க ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணி நமக்கு ஒரு டைம் கொடுத்துருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் 10 to 11 டோக்கன் ப்ரொஃபைல் அந்த நம்பர் வந்துடும். அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 10:30 அங்கே போனோம்னா நம்ம டோக்கனை கால் பண்ணும்போது உள்ள போயிடலாம். அது ஒரு ப்ரொசீஜர். இப்போ வந்து அதுக்கு வந்து இந்த டாக்குமெண்ட்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு நார்மலாக ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இருப்பாங்க. பெரிய பெரிய ரியல் எஸ்டேட் டெவலப்பர்ஸ் பண்ணால் அவங்க ஆஃபீஸ்லேயே இன்ஹவுஸ்லேயே வந்து டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் இருப்பாங்க, அட்வொகேட்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ப்ராப்பர்ட்டி வெளியே எல்லாமே ரெடி பண்ணி பத்திரத்தை டைப் பண்ணி நம்ம கொடுத்துருவாங்க. நம்ம ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம மெயினாக பார்க்க வேண்டிய என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம எந்த சொத்து வாங்குறோமோ அந்த சொத்துடைய சர்வே நம்பர். இப்போ ஒரு பிளாட் வாங்குறோம்னா அந்த பிளாட்டுடைய நம்பர் அது வந்து டிடிசிபி இப்போ வந்து எல்லா ப்ராப்பர்ட்டியுமே டிடிசிபி அப்ரூவோட தான் இருக்கும். ஸோ அந்த டிடிசிபி அப்ரூவல் நம்பர் சரியா இருக்குதா. அடுத்து முக்கியமாக பார்க்க வேண்டியது 4 பவுண்டரின்னு சொல்லுவாங்க. தமிழில் வந்து 4 எல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிக்கும் கிழக்கு என்ன இருக்குது, மேற்கு, அது வந்து சரியா இருக்குதா. நம்ம ப்ராப்பர்ட்டியுடைய 4 எல்லைகள் சரியா இருக்கா. இதை பார்த்துட்டு நம்ம ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் சைன் பண்ணோம்னா அவங்க வந்து ஆன்லைனில் வெரிஃபை பண்ணிட்டு அப்புறம் ஃபிசிக்கலாக வந்து நம்ம கொடுத்துருக்க பேமெண்ட்டு இது எல்லாத்தையும் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த டாக்குமெண்ட்டை சைன் பண்ணிட்டு அங்கேயே ஆன்லைன்லேயே அவங்க ஃபோட்டோ எடுத்துவாங்க. அதை நம்ம டாக்குமெண்ட்டை அட்டாச் பண்ணிட்டு சைன் பண்ணோம்னா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிடும். அதாவது நம்ம ஒரு என்ன சொல்லலாம், ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ நிறைய சிஸ்டம் கிரியேட் பண்ணி அதாவது ப்ராப்ளம் வராத அளவுக்கு கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதும் எப்படி லோன் எந்த அளவுக்கு நமக்கு சுலபமாகிடுச்சோ அதே மாதிரி பத்திரம் பதிவு பண்ணுறதும் நிறைய சுலபமான மெத்தட் கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் நம்ம யாராவது ஒரு டாக்குமெண்ட் ரைட்டரையோ ஒரு அட்வொகேட்டையோ ஃபிக்ஸ் பண்ணி அவங்க மூலமாக பண்ணுறோம்னா அதில் எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் நம்ம இந்த இன்டர்வியூவில் வந்து முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் ஒரு கொஸ்டினில் கூட நம்ம பேசியிருக்கோம். அதில் என்னென்னா எந்த லொக்கேஷன் வந்து ஏற்கனவே நல்லா டெவலப் ஆகிடுச்சோ அங்கே இருந்தால் ரிட்டர்ன்ஸ் இருக்கும். அதே சமயத்தில் புதுசாக அவுட்டில் போனாலும் அங்கே ரிட்டர்ன்ஸ் இருக்கும். பட் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது எந்த லொக்கேஷன் வந்து இப்போ நமக்கு க்ரோத் ஆகிட்டு இருக்குதோ டெவலப் ஆகிட்டு இருக்குதோ அந்த லொக்கேஷனில் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்கும். இப்போ திருச்சியை பொறுத்த வரைக்கும் திரைநகர், கண்ட்ரோல் பண்ணுறது நிறைய இடங்கள் இருக்குது. இப்போ அதெல்லாம் எல்லாம் டெவலப் ஆயிடுச்சு. இப்போ புதுசாக எங்கே டெவலப் ஆகுதுன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய முறை சிட்டி வந்து இப்போ டெவலப் ஆகிட்டு இருக்குது. கடந்த 5 வருஷத்துக்கு முன்னாடியும் இப்போவும் அதை டெவலப் ஆகிட்டு இருக்கிறதுனால அந்த லொக்கேஷனில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா நமக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து நல்லா கிடைக்கும். அது வாய்சிட்டி பக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது. அந்த ரோட்டில் தான் வந்து உங்களுக்கு பாரத யூனிவர்சிட்டி, ஐஏஎம் இது மாதிரி இருக்கிறதுனால ஐகாப்லாம் இருக்கிறதுனால நல்ல டெவலப்மெண்ட் சொல்லிட்டு இருக்கோம். தேங்க்யூ சார் ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். இவ்வளோ வந்து நம்மளுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து ப்ராப்பர்ட்டிலேருந்து ஸோ நம்மளுக்கு வந்து இன்னும் நிறைய தெரிய வந்துச்சு. ஸோ இட்ஸ் ஆல் தேங்க்ஸ் டு யூ. ஸோ தேங்க்யூ ஃபார் டேக்கிங் யூர் டைம் அண்ட் கம்மிங் அண்ட் giving us an interview. ஸோ இந்த இன்டர்வியூ செஷன்லேருந்து நம்ம பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தோம். ஸோ எனி இன்கொயரிஸ் கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க.
Don't forget to like and subscribe.